அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் கிராமத்தில் நந்தினி என்ற பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியான மணிகண்டனை குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கீழ்மாளிகை கிராமத்தில் உள்ள கிணற்றில் தலித் இனத்தைச் சேர்ந்த நந்தினி என்பவர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் கிணற்றில் மிதந்தது. போலீசார் விசாரணையில் இந்து முன்னணி ஒன்றிய செயலாளரான மணிகண்டன் என்பவர் நந்தினியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியுள்ளதாகவும் திருமணத்திற்கு நந்தினி வற்புறுத்தியதால் கொலை செய்ததாகவும் தெரியவந்தது. இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நந்தினி கொலையில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் சரவணவேல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். நண்பர்களே வணக்கம். கடந்த 19ஆம் தேதி ஒசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய இந்து விஸ்வ பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர் கிரி என்பவரை அவருடைய ரியல் எஸ்டேட் ஆபீஸ்லயே வச்சு வெட்டி போட்டாங்க. இதை பயங்கரவாதிகள் செய்தாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் வேதாந்தம் கொளுத்தி போட்டார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரவாதிகள்னாலே அவங்க இஸ்லாமியர்கள் தான், ஆனா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பிரச்சனையை சொல்லி பிரியாணி குண்டான தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதே ஒசூர் நகரத்தினுடைய விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நகர செயலாளர் கஜா என்பவர் நேற்று போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் போய் ஆஜராயிருக்காரு. எதுக்கு? நாங்க தான் அந்த கிரியை வெட்டணும், ரியல் எஸ்டேட் பிரச்சனையில தான் இது நடந்தது அப்படின்னு அவரு ஆயிட்டாங்க. இப்ப என்ன கேள்வின்னா, பயங்கரவாதின்னு வேதாந்தம் சொன்னாரு, அந்த பயங்கரவாதி யாரு? இஸ்லாமியர்களா இல்ல விஸ்வ இந்து பரிஷத்தா? யாரு? ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.